வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநாவில் உரையாற்றும் போது கதறி அழுத பாலஸ்தீன தூதர். காசா போர் நிறுத்தம், அமெரிக்காவின் முன்மொழிவை ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல். போதைப்பொருள் கடத்தல் கும்பலால் கடத்தப்பட்ட இசைக்கலைஞர்கள் 5 பேர் படுகொலை. சூடானில் காலரா பரவல் நோயால் 10 லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட வாய்ப்பு. சிரியாவின் கடலோர நகரங்களில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். நைஜீரியா பெருவெள்ளத்தில் பலி எண்ணிக்கை 151 உயர்வு, 3000 பேர் வெளியேற்றம். பிரான்சில் நடைமுறையாகும் புதிய சட்டம், நாளை முதல் விதிக்கப்படவுள்ள தடை. சீனாவின் புதிய பேராயுதம் மிரக்க வைக்க உலகின் மிகப்பெரிய பாரிய ட்ரோன் கேரியர். தொடர்பான விரிவான செய்திகள். பாலஸ்தீன தூதராக ஐக்கிய நாடுகள் அமைப்பில் பணியாற்றும் ரியாட் மன்சூர் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேலால் மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களை பற்றி உரையாற்றும் போது கண்ணீரை அடக்க முடியாமல் உருக்கமாக உரையாற்றியுள்ளார். இந்த நிலத்தை அவள் கொல்லப்படுவதற்கு முன் காப்பாற்றுங்கள் என அவர் தொடக்கத்திலேயே உருக்கமாக உரையை ஆரம்பித்துள்ளார். வெடிப்பு, தீ, பசிப்பிணி எங்கள் குழந்தைகளை விழுகுகிறது. மார்ச் மாத ஒப்பந்தம் முறிந்த பின்னர் மீண்டும் தீவிரமாகிய தாக்குதல்களை பற்றிய கூறிய அவர் 1300க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர், 4000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பசிப்பிணியால் பல குழந்தைகள் உயிரிழக்கின்றன என கூறிய அவர், அம்மாக்கள் தங்கள் உயிரற்ற பிள்ளைகளின் உடலை கட்டிக்கொண்டு அழுகின்றார்கள். எனக்கும் பேரப்பிள்ளைகள் இருக்கின்றனர். அவர்களை இழக்கும் வலியை யாரும் சகிக்க முடியாது என உரைத்தார். மேலும் காசா குழந்தைகளின் நிலையை பார்க்க முடியவில்லை. காசாவின் குழந்தைகள் அண்டை நாடுகள் உள்ளிட்ட இடங்களிலும் அகதிகள் முகாமிலும் வாழ்வதை பார்க்க முடியவில்லை. நாங்கள் எங்கள் மக்களை நேசிக்கின்றோம், எங்கள் பிள்ளைகளை நேசிக்கின்றோம். இந்த கொடூர தாக்குதல்களில் அவர்களை காண விரும்பவில்லை. நாங்கள் எங்கள் மண்ணில் இருக்கின்றோம். ரோம பேரரசு கால ஒலிவ் மரங்களை விட நாங்கள் ஆழமாகவே வேரூன்றியுள்ளோம். எங்கள் மண்ணை விட்டு அகல மாட்டோம் என அவர் உறுதியுடன் கூறியுள்ளார். இந்த குற்றத்தை கைவிட செய்யுங்கள் என மனவேதனையுடன் தெரிவித்துள்ளார். ஹமாஸுடன் தற்காலிக போர் நிறுத்தம் செய்வதற்கான அமெரிக்காவின் புதிய முன்மொழிவை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ளதாக வெள்ளை மாளிகை வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் இந்த வார தொடக்கத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்துவதற்கும் மோதலை தூண்டிய தாக்குதலில் பிடிப்பட்ட பணைய கைதிகளை மேலும் திருப்பி அனுப்புவதற்கும் ஒப்பந்தத்தை மத்தியஸ்தம் செய்வது குறித்து நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இஸ்ரேல் புதிய முன்மொழிவினை ஆதரித்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புதிய காசா போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்துக்கான அமெரிக்காவின் அண்மைய முன்மொழிவை பாலஸ்தீனிய ஆயுதக்குழு நிராகரிக்கும் என்று ஹமாஸின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். போரை முடிவு கொண்டுவருவது உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை இந்த திட்டம் பூர்த்தி செய்யவில்லை என்றும் சரியான நேரத்தில் அது பதிலளிக்கும் என்றும் ஹமாஸ் அதிகாரி கூறினார். 60 நாள் போர் நிறுத்தம் மற்றும் இஸ்ரேலிய சிறைகளிலுள்ள பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக ஹமாஸ் 2 கட்டங்களாக 10 உயிருள்ள பணைய கைதிகளையும் 18 இறந்த பணைய கைதிகளின் உடல்களையும் ஒப்படைப்பதை பார்ப்போம் என்று இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, கட்டார் மற்றும் எகிப்து ஆகியவற்றின் மத்தியஸ்தலத்தில் 2 மாத காலம் போர் நிறுத்தம் முறிந்ததைத் தொடர்ந்து மார்ச் 18 அன்று இஸ்ரேல் காசா மீது முழுமையான முற்றுகை விதித்து ஹமாஸுக்கு எதிரான தனது ராணுவ தாக்குதலை மீண்டும் தொடங்கியதும் குறிப்பிடத்தக்கது. வட அமெரிக்காவில் அமைந்துள்ள நாடு மெக்சிகோவில் இந்நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. இந்த கடத்தல் கும்பல்களுக்கு இடையே அவ்வப்போது பயங்கர மோதல் சம்பவங்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் நிகழ்கின்றன. இதனிடையே அந்நாட்டின் தம்லிபாஸ் மாகாணத்தைச் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் 5 பேர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இசை நிகழ்ச்சியில் பங்கேற்க ரெனோஷா நகருக்கு சென்றுள்ளனர். அந்த இசைக்கலைஞர்கள் 5 பேரையும் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் கடத்தி சென்றது. இந்த சம்பவம் குறித்து கடத்தப்பட்ட இசைக்கலைஞர்களின் குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்தனர். இந்நிலையில் இந்த புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின் கடத்தப்பட்ட இசைக்கலைஞர்கள் 5 பேரையும் கடந்த வியாழக்கிழமை சடலமாக கண்டுபிடித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் கும்பல் இசைக்கலைஞர்கள் 5 பேரையும் கடத்தி அவர்களை கொன்று உடலை வனப்பகுதியில் வீசி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களை புகழ்ந்து இசைக்கலைஞர்கள் நிகழ்ச்சிகளை நடத்துவதாகவும் இது கடத்தல் கும்பல்களுக்கு இடையான மோதலை தூண்டி இதுபோன்ற கொலை சம்பவங்களை நடைபெறுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சூடானில் பரவிய புதிய காலரா தொற்று காரணமாக நூற்றுக்கணக்கானோர் பலியாக உள்ளனர். மேலும் கடந்த ஜனவரி 2025 முதல் 7,700க்கும் மேற்பட்ட காலரா பாதிப்புகளில் 1000க்கும் மேற்பட்ட பாதிப்புகள் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாதித்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தலைநகரான கார்டோம் மற்றும் ஓம்டுர்மெனில் பெரும்பாலான நோய் தொற்று பாதிப்புகள் பதிவாக உள்ளதாகவும், ஆனால் வடக்கு ஹோர்டோபான், சென்னார், ஹாஷிரா, வெள்ளை நைல் மற்றும் நைல் நதி மாகாணங்களிலும் காலரா நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் சூடானில் காலரா நோய் காரணமாக ஒரு வாரத்தில் மட்டும் 172க்கும் மேற்பட்டோர் பலியானதாகவும், குறிப்பாக கடந்த 2 நாட்களில் தலைநகரான கார்டோமில் 70 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலரா நோய் பரவல் கைமீறி சென்றுள்ள நிலையில் அங்கு சுமார் 10 லட்சம் குழந்தைகள் நோயால் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் யுனிசெப் எச்சரித்துள்ளது. சிரியாவின் டார்டூர்ஸ் மற்றும் லடாகியா ஆகிய கடலோர மாகாணங்களின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. டார்டோஸ் மற்றும் லடாகியா ஆகிய மாகாணங்களின் மக்கள் குடியிருப்புகளின் அருகில் அமைந்துள்ள முன்னாள் சிறப்பு படையின் தலைமையகம் மற்றும் ராணுவ தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டார்டோஸ் நகரத்தில் சிறப்பு படைகள் பயன்படுத்திய ராணுவ தளங்கள் மற்றும் அல் உகைப் தொழிற்பேட்டை ஆகிய பகுதிகளின் மீது இஸ்ரேலின் போர் விமானங்கள் நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தின. இதேபோல் லடாகியா மாகாணத்தில் ஷமா எனும் கிராமம் மற்றும் மினா அல்பைடா துறைமுக பகுதியின் மீதும் நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சிரியாவின் அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் இந்த தாக்குதலில் உண்டான உயிர் மற்றும் பொருள் சேதங்கள் குறித்து எந்தவொரு தகவலும் வெளியிடப்படவில்லை எனவும் சிரியாவின் பாதுகாப்புத்துறையும் இதுவரையிலும் எந்தவொரு அறிக்கையும் வெளியிடவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் மோக்பா நகரத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 151ஆக உயர்ந்துள்ளது. நைஜர் மாகாணத்தில் உள்ள முக்கிய சந்தை நகரமான மோக்பாவில் பெய்த பருவமழையினால் பெருவெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதில் 88 பேரது உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக நேற்று கூறப்பட்டது. இந்நிலையில் இந்த வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் தற்போது எண்ணிக்கை 151ஆக உயர்ந்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் வசித்த 3000க்கும் அதிகமான மக்கள் தங்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அப்பகுதியில் தற்போது மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. மே மாதம் 31ஆம் தேதியான இன்று புகைப்பிடித்தலுக்கு எதிரான உலக தினம் கடைபிடிக்கப்படும் நிலையில் நாளைய தினம் ஜூன் 1ஆம் தேதி முதல் பிரான்சில் பொது இடங்களின் சுற்றாடல் பகுதிகளில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த விதியை மீறுவோருக்கு 135 யூரோ அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சிறார்கள் அதிகமாக நடமாடும் இடங்களில் புகைப்பிடிக்கும் நடைமுறை நிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த புதிய சட்ட நடைமுறைக்கு வருவதாக பிரான்சின் சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளார். பிரான்சில் ஏற்கனவே பணியகங்கள் மற்றும் உணவு விடுதிகளில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்ட நிலையில் தற்போது பூங்காக்கள், கடற்கரைகள், பாடசாலைகள் உட்பட பொது இடங்களில் சுற்றாட பகுதிகளிலும் புகைப்பிடிப்பது தடை செய்யப்படுகிறது. இந்நிலையில் பிரான்சில் சிகரெட்டுகள் உட்பட புகையிலை பொருட்களின் விற்பனை தொடர்ந்தும் சரிந்து வருவதாகவும் கடந்த ஆண்டு புகையிலை விற்பனை அதற்கு முந்தைய ஆண்டை விட 11% குறைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளை மிரள வைக்கும் வகையில் உலகின் மிகப்பெரிய பாரிய ட்ரோன் கேரியரை சீனா உருவாக்கியுள்ளது. சீனா உருவாக்கியுள்ள யூடியான் வானூர்தி உலகிலேயே மிக பாரிய ட்ரோன் கேரியராக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ட்ரோன்களின் தாய் கப்பலாக ஆக செய்யப்பட்டு ஒரே நேரத்தில் 100 ட்ரோன்களை இயக்கும் திறன் கொண்டது. 11 டன் எடையுடன் மேலும் 6.6 டன் ட்ரோன் பாரத்தை எடுத்து செல்லும் திறன் கொண்ட இந்த வானூர்தி 7000 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க முடியும். சர்வதேச அளவில் இது ராணுவ மற்றும் சிவிலியன் பயன்பாடுகளுக்காக உருவாக்கப்பட்டிருந்தது. ட்ரோன் ஸ்வார்ம் எனப்படும் குழு இயக்க முறையில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இவை சீரான ஒத்துழைப்புடன் செயல்படும். இது போர் சூழ்நிலைகளில் எதிரியின் பாதுகாப்பு அமைப்புகளை முறியடிக்க பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இயற்கை பேரழிவுகளின் பின்னர் மீட்புப் பணிகளில் கூட இதை பயன்படுத்த முடியும் எனவும் இந்த ட்ரோன் சீனாவின் பாதுகாப்பு தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு முக்கிய அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இது உண்மையில் போர் சூழல்களில் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பது சந்தேகத்துக்குரியது என பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.
இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.